டைமிங்காக தாழ்த்தும் அடிமை தாழ்த்தும் நீங்கள் பேசுபவனாக வெளிப்படுத்தும் வீட்டில் இயேசு கிறிஸ்துவால் நல்ல முடியாது. 7வது வார்த்தைக்கான வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை யாராவது இந்த வார்த்தையை நாம் பார்க்கணும்னா பைபிள்ல 7 வார்த்தை அநேக இடங்களில் கொடுத்துருக்கு. 7 குத்துவிளக்கு, 7 ஆண்கள், 7 ஸ்திரீகள், அப்படி நிறைய காரியங்கள் 7 கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஏசமாவும் நிறைவு செய்கிற வேலை, ஜெயம் பெறுகிற வேலையை பார்க்கணும். ஆனால் அவர் அகோர வேலையிலும் கொடூரமான வேலையிலும் அடிக்கப்பட்டு துக்கப்பட்டு குப்பப்பட்டு அநேக பரிகரிக்கப்பட்டு வெளியோடு இருக்கிற வேலையில அவர் என்ன சொல்ல 4வது வார்த்தை பார்க்கணும்னா ஏசமான கேட்கிறாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி. ஏன்னா யோவான்ல நிறைய இடத்துல சொல்லிருக்கு பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி. பிதா எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஏசமா பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் ஏசமா இந்த பிதாவானவர் என்னை கைவிட்டாங்க. நாம கூட ஒருத்தரை நம்பி இருக்க மாட்டோம். அதை நம்ம செய்யலைன்னா நம்ம அடுத்த நேரம் அந்த ஆளை பார்க்கவும் மாட்டோம், போகவும் மாட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். எல்லாம் நம்ம மனிதனும். ஆனால் ஏசமா பாருங்க, அவருக்கு சொல்றாரு, பிதாவே உங்களுடைய கையில் நான் ஆவியை ஊற்றுகிறேன். ஏன்னா நீ எனக்கு கொடுத்த சித்தத்தை நான் எடுத்துட்டேன், செய்து முடிச்சுட்டேன். செய்து முடிச்சுட்டு மரண நேரம் பாருங்க, வயதானவங்க கூட மரண நேரத்துல கடைசி தருணத்துல பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்லணும்னு இருப்பாங்க, என்ன சொல்ல முடியாது, ஒரு பரிதவிப்புல இருப்பாங்க. ஏசப்பா கூட அந்த ஒரு அகோர நேரத்தையும் கூட பாருங்க பிதாவை நோக்கி சொல்றாரு, உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புடுகிறேன். ஏன்னா பிதா மகனா ஒரு தகப்பன் மகனுக்குள்ள ஒரு உறவு. இந்த நாட்கள்ல பார்த்தா சில பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, அப்பாவோட சொல்ல கேட்பாங்க, சில பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஏசப்பாவுக்கும் மனிதனுக்கும் இதான் வித்தியாசம். அதை இருவரைப்படியே ஒரு அற்புதமா செய்து முடித்து சொல்றாங்க, உங்களுடைய கையை நான் ஒப்புடுகிறேன். அது மாத்திரமல்ல, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்றாரு. அந்த மரண தருணத்துல ஒரு பட்டு அனுபவித்த பாடுகள் எல்லாம் அந்த நேரத்துல சத்தமாய் வெளிப்படுது. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். நம்ம கேட்கலையே, நம்ம வந்து ஏதோ ஒரு கோபத்துல சத்தம் போடுவோம். ஆனா ஏசப்பா அதை நிறைவேற்றி முடித்து மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டாரு. எதற்காக பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26 யோவான் 15:26 எப்படி மாறினார்? சிலுவையில ஏசப்பா பிதாவிடத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது தான் அதை பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுவார். ஒரு தேற்றவாளன் நான் போனாதான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்பப்படுவார் என்று பார்க்கிறோம். அது என்னன்னா பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சதுனாலதான் ஒரு தேற்றவாளன், ஒரு பரிசுத்த ஆவியாளர் நம்மோடு கூட இருக்கிற. கடந்த புதன்கிழமை கூட எனக்கு குடும்ப நேரத்தில் காய்ச்சல் இருந்துச்சு. புதன்கிழமை 6 நாளாவது நம்ம கண்டிப்பா அழைத்து வந்துடணும். நைட்டு ஜபத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது புதன்கிழமை ரொம்ப ஒரு பலவீனம். இந்த ரோட்டுக்கு என் ஜாமான் கொண்டு வீடு கூட எனக்கு வந்து ரோட்டுக்கு கீழே விழுந்துடும் சொல்லி அந்த நேரம் கூட இந்த வசனம் என்னை தேய்ச்சிச்சு. ஏன்னா எடுத்துக்கிற இந்த வசனத்தை தெரிஞ்சதவாட உண்மையாக வருகிற சிலுவையில் மறித்து நமக்காக பிதாவிடத்தில் ஆவி ஒப்பு கொடுக்க அப்படின்னா இன்னைக்கு நம்மை ஒவ்வொரு வாழ்க்கையும் தேய்க்குவார். எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. எந்தெந்த சூழ்நிலை கூட நமக்கு அவர் தேர்ந்தவானால் பரிசாலை தந்து அவர் தேர்ந்தார். உண்மையாக சொல்ல முடியும். முதல்ல நைட்டு நேற்று காலையில் எனக்கு உண்மையாக அந்த தேர்ந்தவாளை தேக்கி என்னை பலப்படுத்த உணர முடியுது. இன்னும் கூட அதுக்கு ஆதாரமாக பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39 கடைசி நாள் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவளுக்கு விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைக்கும். நான் அவனை கண்ட கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது பிதாவின் சித்தம் எனக்கு தந்தது. ஆனா பிதா கொடுத்துட்டாரு. ஆனா இயேசுவா பிறந்த போதே அவர் வந்து எருசலேம் பள்ளி
கர்ப்பிணியில் இருக்கும்போது தாய் தகப்பனும் அவரை நாசம் கொள்ள அவர் அங்கே அடக்கி இருந்துட்டார். தேடுறாங்க. அப்போ மரியாள் சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போ சொல்றாங்க, ஏசப்பா, நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? மரியாள் எல்லாம் வந்து தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தார். ஆனாலும் தெரியும் பிறந்தது என்ன நோக்கம்? நான் 30 ஆண்டுகள் இந்த உலகத்தை செய்துவிட்டு மறித்து இந்த உலகத்துக்காக பாவத்துக்கு மறித்து மறுபடியும் உயிர் தெளித்து மறுபடியும் பல்லவத்துக்கு எடுக்கப்பட்டு மறுபடியும் வருவேன் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இந்த சிலுவையின் கொடூர தாகங்கள் என்ன, பாவங்கள் என்ன, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய கண்ணை இருளாச்சு. நம்ம லூக்காவில் பார்க்கும்போது பாருங்க, உலகம் வைக்கிற அந்த நேரத்துல சிலுவை அந்த காலம் உண்டாயிருக்கு. ஒரு இருள் வந்துச்சுன்னா நம்மளால தாண்டி கொள்ள முடியே செய்யாது. இருள் பார்க்க ஒரு வெளிச்சத்துல நம்ம எங்க இருக்கோம். இருள் வந்துட்டா நம்ம இருள எத்தனையோ பாவ இருள் இருக்கு, கொடிய இருள் இருக்கு, வேதனையான இருள்கள் இருக்கு. இப்படிப்பட்ட இருள் அந்த நேரத்தில் ஆனவர் நம்முடைய பாவங்கள்லாம் அவருக்கு இருளாக காணப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவர் தளராமல் பிதாவை நோக்கி சொல்கிறார். பிதாவுடைய கையை நாமே ஒப்புக்கொள்கிறேன். இந்த வசனத்து பாருங்க, நல்லா நோட் பண்ணி வைத்துக்கொள்ள. அவரை இழந்து தந்தர்கள் உண்மையை நாம் இழந்து போகாமல், எதையுமே இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புகிற என்னை அனுப்பின பிதாவின் சுத்தமாக இருக்கிறது. ஏன்னா கடைசி நாட்கள் அவர் வரும்போது நாம் மதித்தோடு கூட வச்சுக்கோம், அவரோடு எழுந்திருப்போம் என்று பார்க்கிறோம். இது கூட நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 1:8. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பாருங்க, பிதாவானவருடைய அந்த ஆவியை ஒப்பு கொடுத்த அப்படின்னால்தான் தேவவானாக பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் என்ன செய்யறோமா? பலன் அடைகிறோமா? முதலாவது குடும்பத்தில் சாட்சியா இருப்போமா? அடுத்து திருச்சபையில சாட்சியா இருப்போமா? அடுத்து நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியா இருப்போமா? இதுதான் பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்கிற சாட்சியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்க்கணும். தெசலோனிக்கர் 5:5 வசனம். சமாதானியின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்மை கர்த்தராகிய இயேசுவின் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். இந்த அடையாளங்கள் என்ன? அவர் வரும்போது அவர் தன்னை சிலுவையில் எவ்விதமாக எந்த நோக்கத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதை நாம நிறைவேற்றணுமா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நிச்சயமா பரிசுத்தமாய் காணப்படணும். பரிசுத்தமாய் காணப்பட்டாதான் அவருடைய வருகையில் நம்ம நிச்சயமும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சித்தம் அதுதான். அந்த சித்தத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். ஏன்னா அவர் மனுஷனாக தான் இருந்தார். நம்மளை போலதான் மனிதன். நம்மளுக்கு ஒரு சின்ன எண்ணத்துல வட ஒன்று நிறைய நாள் என்ன கையில போனோம் 2 நாளைக்கு வச்சுட்டே நமக்கு தாங்கவே முடியாது. இப்போ இயேசுவாக அவர் எவ்வளவு நேரம் எவ்வளவு அடி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த அடியெல்லாம் அவர் சகித்துக் கொண்டே இருந்தார். யாருக்காகனா அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அவர் சுமந்தபடிதான் அவருக்கு அடி கொடுத்து. என்ன நோக்கம்னா, என் பிள்ளைகள் எல்லாம் நான் இருக்கிற இடத்துல செய்யும் இருக்கணும். என்னோடு கூட அந்த ஆதியத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் சுமந்திருக்க வேண்டும் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17:24-25. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காண்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீருள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிதா உலக தோன்றதுக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவரை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீருள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்படியாக நாமளும் நினைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்கணும், அறிந்திருக்கிறோம். பிதா அனுப்பின குமாரன் நமக்காக சிலுவை அறையப்பட்டால் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்காக வரிக்கு உயிர்த்தெழுதான் அறிந்திருக்கிறோம். இன்னும் என்னன்னா அவர் வருகை. அந்த வருகையை நம்ம என்ன செய்வோமா? அவரோடு கூட போறது அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அறிந்ததை அவர்களும் என்னோடு கூட நான் இருக்கிறேன், பல்லவ ராஜ்யத்துல சிங்காசனத்துல இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீரில பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள், நானும் நினைச்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம். இது கூட லாஸ்ட்ல அப்போஸ்தலர் 1:11. அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு
விடுதலை போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று பார்க்கிறோம். எப்படியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி செய்து முடித்தாரோ, அவ்விதமாகவே மறுபடியும் வருவாராம். அந்த வருகைக்காக தான் அவரை நோக்கி காத்திருக்கிறோம். இன்னொரு வசனங்களை பார்க்கும்போது பிரிப்பியர்ல அவர் வந்து சிலுவையில் மரணப்பட்டு தன்னை தாழ்த்தினால்தான் இன்றைக்கு இந்த பூமியில யாருமே முழுசா ரசிக்கணும் வந்தாங்க, அவங்க எல்லாம் உலகாலும் உணர்ந்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நமக்கு ஒரு சின்ன சின்ன காரியத்துல ஏசப்பா முன்வைத்து கடத்தணும், நம்ம எல்லாருமே செய்வோம். நம்மளால உண்மையான ஒரே ஒரு வார்த்தையானு சொல்லி ஏசப்பா நீங்க எங்களோட வார்த்தை இந்த காரியத்தை நீங்க கூட இருங்க, நீங்க இல்லாம நாங்க ஒன்று இல்லை அப்படி நம்ம சொல்றோம். ஏன்னா அன்னைக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்தபடினால, பிதாவுக்கு ஆவியை ஒப்பு கொடுத்தபடினாலதான் அவரை இன்னைக்கு பூமியின் கீழான யாரும் உலகால் உலக முடியாத மேலாக அவரை உயர்த்தி பிதா ஒரு நிமிஷம் ஒண்ணு அன்னைக்கு கைவிடப்படாததான் கூட உயர்வு அவர் பெற்றுக்க முடியாது. பிதா ஒரு நிமிஷம் இந்த சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுக்கப்படாதிருந்தால் இப்படிப்பட்ட உயர்வு அவருக்கு கிடைச்சிருந்தார். எல்லாத்தையும் கொடுத்து நம்மையும் அவருடைய வருகையில ஏற்றுக்கொள்ள கட்டதாமே திருவார்த்தையை ஆசீர்வதித்து வருவாங்க.